ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரோஜாப்பூ குளியல் பவுடர் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் பலவிதமான ரோஜா செடி இருக்குது. அந்த ரோஜா செடியில் பூக்கிற பூவெலாம் பார்த்திங்கன்னா நான் பறிக்கவே மாட்டேன். அந்த ரோஜா பூவெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது பறிக்கிறதுக்கே மனசு வராது. எப்பயாவது சில சமயம் 1-2 பூ தான் பறிப்பேன். அதுவும் செவ்வாய் வெள்ளியில் நம்ம சாமி படத்துக்கு வைக்கிறதுக்காக 1-2 பூ தான் பறிப்பேன். மற்றபடி நான் பூவே பறிக்க மாட்டேன். இந்த ரோஜா பூவெல்லாம் செடியிலே அப்படியே காய விட்டுடுவேன். சில சமயம் நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை குழந்தைங்க வந்தால் அவங்களுக்காக நான் பறித்து கொடுப்பேன். மற்றபடி நான் வீட்டுக்காக எனக்காகவோ நான் பறிச்சிக்கவே மாட்டேன். இப்போ இந்த காஞ்ச பூவெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்பேன். நம்ம வெறியும் அந்த பன்னீர் ரோஸு நாட்டு ரோஸு மட்டும் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட எல்லா கலர் பூவும் இருக்கிறதால நான் எல்லா கலர் பூவையும் காஞ்ச உடனே அதை கீழே உதிர்ந்து கொட்டும் இல்லைங்களா, அதையும் நான் பொறுக்கி எடுத்துப்பேன். அதுமாரி செடியில் காஞ்சிருக்கு இல்லைங்களா, அதையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதை வெளியில் வச்சு காய வைக்க மாட்டேன். அதை சேர்க்கவே நிழல்லே நல்லா காஞ்சிரும். ஒரு டைம் நல்லா வெயிலில் ஒரே ஒரு தடவை அதை நல்லா பரப்பி காய வச்சு நான் எடுத்து வச்சுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காய வச்ச பூ தான் இது. பாருங்கள், ரோஜா பூவில் நல்லா காஞ்சி இருக்குது பாருங்கள், நல்லா சருகு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ரோஜா பூவில் இருக்கிற அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த காம்பெலாம் எடுத்துடலாம். ஏன்னா அது மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அது அரையாது. வெறியும் அந்த எதிரில் மட்டும் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இந்த ரோஜா பூவிலே சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சேர்க்குறதால ஸ்கின்னு நல்லா ஷைனிங்காக இருக்கும். பாசிப்பருப்பு கூடவே பூசு மஞ்சக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதை 2 உடச்சி போட்டிருக்கேன். முழுசாக போட்டால் மிக்ஸி அரையாது இல்லைங்களா, அதனால் அதை நல்லா இது மாதிரி பொடி பொடியாக உடச்சி போட்டிருக்கேன். இந்த பூசு மஞ்சளுக்கு பதிலாக கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் இப்போ பவுடராகவும் கிடைக்குது. அதனால் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட கலந்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்ச இந்த பவுடரை ஒரு சலடில் சலித்து எடுத்துக்கிறேன். சலித்த இந்த பவுட்ரு கூட 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வாசனைக்கு நான் ஜவ்வாது சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இந்த ஜவ்வாது பவுட்ரு இருந்துச்சு. அது ஒரு துளி சேர்த்தாலே போதும், நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஒரு சிட்டிக்கு அளவு இதில் இந்த ஜவ்வாது பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பவுட்ரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலையே சூப்பரான குளியல் பவுட்ரு ரெடி பண்ணிட்டோம். இந்த பவுட்ரு எனக்கு கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு வரும். நம்ம குளிக்கும் போதோ இந்த பவுட்ரு கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் கலந்து உடம்பு தேய்ச்சி குளித்தோம்னா ஸ்கின்னு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த பவுட்ரை ஃபேஸ் மாஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரை ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறதால முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளிலாம் மறைஞ்சி நல்லா ஷைனிங்காக நல்லா பளபளப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா குளியல் பவுடரோடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் பிருந்தா கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.